2 செலெக்ஷனில் செலெக்ஷன் ஆகிருக்கான். ஃபஸ்ட்டு டைம் செலெக்ஷன் போஸ்டில் வந்து எனக்கு மெடிக்கல் ஃபாலில் போயிடுச்சு. ஏன்னா வயசு கிடைக்கிறது பெரிய கஷ்டம், வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பையனை வளர்த்தேன். நான் சாந்தகுமாரால் முடியுதுன்னா நம்ம எல்லாராலையும் முடியும். சரியா? நம்ம மாணவன் திரு சாந்தகுமார், நான் லாஸ்ட்டு வந்து ரிப்பப்ளிக் டே அன்றைக்கே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 2 செலெக்ஷனில் செலெக்ஷன் ஆகிருக்கான். அக்னி வீரர் செலெக்ஷன் ப்ளஸ் பார்த்தோன்னா டெரிட்டோரியல் ஆர்மி. இந்த 2 ஈவெண்ட்லேயும் பார்த்தோன்னா 2 ஜாப் வாங்கிட்டோம். இப்போ எதில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். ஆல்மோஸ்ட் நாளைக்கு வந்து ட்ரெயின் ஏற போகிறாரு. ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக அவருக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவன் நம்மக்கிட்ட வரும்போது பார்த்தோன்னா 6:15, நான் என்னுடைய டைம் பார்த்தோன்னா 6:15 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் பார்த்தோன்னா அவனுடைய ஃபால்ட்டு பார்த்தோன்னா மெடிக்கலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ரிசல்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் விடாமல் செகண்ட் செலெக்ஷனில் பார்த்தோன்னா 4:57 ஃபஸ்ட்டு பேட்சில் ஃபஸ்ட் ஆளாக வந்தோம். சரிங்களா? இது வந்து அக்னி பாத்தில். டெரிட்டோரியல் ஆர்மியில் பார்த்தோன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக ஃபஸ்ட்டு பேட்சில் வந்தாங்க. இந்தியா வேறு, தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டிலையும் ஃபஸ்ட் அவன் தான். ஆல் ஓவர் இந்தியாவில் வச்ச செலெக்ஷன்லையும் பார்த்தோன்னா அவன் தான் ஃபஸ்ட் அங்கே. அது இந்த செலெக்ஷன் பார்த்தோன்னா அவனோட வேர்வை பார்த்தோன்னா நம்ம சொல்ல முடியாது. அவனோட கஷ்டங்கள் வந்து மன ரீதியாகவும் சரி, உடம்பு ரீதியாகவும் சரி, நான் சொல்கிறத விட கஷ்டப்பட்டவன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அதில் சில விஷயங்கள் பேசலாம் பின்னாடி. ஃபஸ்ட்டு அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கிரவுண்டில் வந்து சில விஷயம் நம்ம வந்து பார்த்துருப்போம். சாந்தகுமார்னு ஒன்று இருந்தான், ட்ரைனிங் பண்ணால் செலெக்ஷன் ஆகிட்டு வேலைக்கு போயிட்டான். அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். சரிங்களா? 2 மினிட்ஸ் ஃப்ரீயாக பேசு. ஏன்னா அவனோட ஹார்ட் ஒர்க் வந்து இவ்வளோன்னு இல்லை, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணான். ஏன்னா வந்து 5:15 ஓடின லாஸ்ட் செலெக்ஷனில். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டு, நம்ம கிரவுண்டை விட்டு வெளியே போகும்போது பார்த்தோன்னா 4:57 வந்து லாஸ்ட் பெஸ்ட்டு டைமிங். அதுதான் இது வரைக்கும் நம்ம கிரவுண்டில் பெஸ்ட்டு டைமிங் அவன் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. இதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? 4:57 4 minutes 57 seconds. சாந்தகுமார் ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக மீண்டும் ஒரு வரவேற்பை கொடுத்து உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுமாறு ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி சார்பாக உங்களை கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இங்கே சேர சொல்ல ரன்னிங் வந்து கரெக்டாக வரல. டைமிங் நான் எங்கேயோ எக்ஸசைஸாக தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் செலெக்ஷன் போஸ்டில் வந்து எனக்கு மெடிக்கல் ஃபாலில் போயிடுச்சு. ஒரே ஒரு சின்ன ஃபால் தான். ஆனால் அந்த விடாமுயற்சியிலே நான் பண்ணிகிட்டே இருந்ததுனால அக்னிபாத் செலெக்ஷனும் செலக்ட் ஆனேன். அப்புறம் டெரிட்டோரியல் ஆர்மியும் செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட 2 ஜாப் கையில் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போது எனக்கு 4க்கு ட்ரெயின் ஏறுற மாதிரி இருக்குது. நான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த தான் போக போகிறேன் உள்ள. அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணேன். அதனால் இதுவாகிருக்கு. அதே போல் நீங்கள் எல்லோரும் வந்து எந்த கனவோடு வந்தீங்களோ அந்த கனவை நிச்சயமாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மோட்டிவ் வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துட்டு ஜாப் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் வந்து எல்லோரும் கொஞ்சம் அப்பா அம்மா கொஞ்சம் யோசித்து அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எந்த வேலை இந்த வேலைன்னு இல்லை, நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலைன்னு இல்லை, நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது அதே போல் அந்த வேலை எல்லாத்துக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் எல்லாமே போகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்ததுன்னா அதுக்கு மட்டும் பார்க்காதீங்க. அதே போல் நீங்கள் பிசிக்கு வந்தீங்கன்னா பிசிக்கு மட்டும்தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் வருதோ அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள், போங்க. எது வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் அதிர்ஷ்டம் இருக்குதோ அதில் போய்ட்டு கிடைக்கலாம். வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நல்லாவும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான் என்னோடய கருத்து. நான் சொல்லிட்டேன். நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பெற்றோர், எல்லா நண்பர்கள், சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். சாந்தகுமார் சொன்னதுதான் உண்மை. நீங்கள் எந்த இதோடு வந்தீங்களோ எல்லோரும் பாஸ் பண்ண, ஒருத்தர் தவறாம. ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுறது பெருசு இல்லை. லாஸ்ட்டாக ஃபைனலில் நீங்கள் முடிக்கிறதா உங்கள் விருப்பம். பண்ணணும், பண்ணி காமிக்கணும். நீங்கள் வருஷம் 365 நாளோ 2 வருஷமோ 6 மாதமோ வெடி நேரத்தில் வரீங்க போகிறீங்க, அது பெருசு இல்லை. நானும் இங்கே தான் ஸ்ரீபுரத்தில் வேலை செய்கிறேன். நான் தினந்தோறும் பார்ப்பேன், தினந்தோறும் போகிறேன். அதனால் நீங்கள் நல்லபடியாக கஷ்டப்பட்டு ஒருத்தர் கூட ஃபெயில் ஆகாமல் தேர்ச்சி பெற்று சாருக்கோ இந்த நிர்வாகத்துக்கோ நல்ல பேர் வாங்கி தரணும். புரியுதா? நீங்கள் சாப்பிட்றீங்களோ சாப்பிடலையோ போட தெரியாது.
சாந்தகுமார் என்ன பேர் எடுக்கணும் அந்த மாரி வந்து எல்லோரும் தேர்ச்சி பெறணும். 100க்கு 100 எல்லோரும் பண்ணணும். ஏன்னா வயசு கிடைக்கிறது பெரிய கஷ்டம், வேலை கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அதில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க. ஒரு வேலை ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஒரு வருஷத்துல சாந்தகுமாருக்கு ஆன்லைனில் எழுதி போட்டு அது ஒரு 3 மாதம் பொறுத்து லெட்டர் வருது. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் டேட் ஆகுது, அப்புறம் ரிசல்ட் வர டேட் ஆகுது, அப்புறம் நம்ம ஏஜ் பார் ஆகிடுது. நீங்கள் இந்த வேலைக்காக வந்திருக்கிறீங்க. அதனால் சாந்தகுமார் சொன்னது ஒன்று தான். நீங்களும் எல்லோருமே நல்லபடியாக கஷ்டப்பட்டு எல்லோரும் வெளியே போகணும். புரியுதுங்களா? நல்லபடியாக எல்லோரும் நல்லபடி போகணும். இது சார் நம்பிக்கை. நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லாரும் என் பிள்ளைங்க தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் பையனை வளர்த்தேன். நான் இதுக்கு முக்கிய காரணமே எங்கள் பெரிய பையன் தான். அவன் தான் வந்து நம்ம தம்பி வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விடாமல் வச்சு கிளாஸுக்கு சேர்க்கறது கூட அவன் தான் சேர்த்தான். அம்மா நான் வேலைக்கு போகிறேம்மா, நான் கட்டிடுமா காசு அவனுக்கு, நீ கஷ்டப்படாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் எங்கள் பிள்ளைங்க வந்து அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்பா அம்மா கஷ்டத்தை கண்டிப்பாக அவனுக்கு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் இந்த ஊருக்கு எங்கள் வீடு வந்து வாலாஜாவில் எனக்கு வீடு, மாமியார் வீடு வந்து இது அம்மா வீட்டுக்கு தான் வந்துக்கிறேன். அம்மா வீட்டுக்கு வந்திருந்தா கூட நான் எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஹெல்ப்லாம் கிடையாது. நானும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து இங்கே வர 1500 ரூபாய் சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அவர் ஆசை தான் பசங்களை படிக்க வைக்கணும், நம்மள மாரி இருக்கக்கூடாது தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசை தான். அவர் பிள்ளைங்களுக்கு அவர் சம்பாதிக்கிறது பிள்ளைங்களுக்கே தான் செலவு பண்ணார். நான் ஒரே மாடு வச்சுக்கின்னு தான் நான் வீட்டில் பார்த்துக்கினே சாப்பிட்றணும் சாப்பிடணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும், நம்மள மாரி கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அப்பாவும் அவங்க அண்ணன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டது. இதுக்கு முக்கிய காரணமே அவங்க அண்ணன் தான். தம்பி வேலைக்கு போகணுமா, எனக்கு வேலை வருமா, பின்னாடி நான் பார்த்துக்கிறோமா, ரொம்ப அவன் தான் எங்கள் பெரிய பையன் தான். ஆனால் என் பிள்ளைங்க வந்து நாங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருப்பாங்க. வீட்டில் என்ன இருக்குதோ அது சாப்பிட்டு போனாங்க. அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டான். இவ்வளோ நாள் ஆச்சு, இத்தனை வயசு ஆகுது எங்கள் பசங்களுக்கு. பெரியவனுக்கு 26 வயசு, இவனுக்கு 20 வயசு, 21 தொடங்கிச்சு. இது வரைக்கும் கடையில் போய் எனக்கு இது வேணுமா, நான் இன்னைக்கு அதை சாப்பிட்டாகணும்னு அடம்பிடிக்கவே மாட்டானு. எனக்கு அது கோடி சந்தோஷம். எனக்கு அது நான் வளர்த்த விதமோ அது என்ன நான் சொல்றது தெரியல, அது கோடி சந்தோஷம் எனக்கு. என்னால் முடியாது குட்டின்னா கிளாஸ் சேர்க்க வேணான்னு நான் சொன்னேன் எங்கள் பையன்கிட்ட. இல்லைம்மா நான் சேர்க்குறேம்மா, என்னால் முடியும். அவன் மாதம் கட்டி தான் இது பண்ண சேர்த்து விட்டான். அந்த மரியாதை அவங்க அண்ணன் மரியாதை காப்பாற்றிட்டான், அவங்க அப்பா அம்மா பேர் எடுத்துட்டான். எனக்கு கோடி சந்தோஷம். எங்கள் பசங்கள் வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம், இதை விட சந்தோஷம் எனக்கு வேறு எது வேணாம். நீங்கள் எல்லாரும் என் பசங்க தான், இந்த பேர் எடுத்துருங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நான் சொல்கிறத வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்கள் பையன் கஷ்டப்பட்டு சேர்த்தான் அந்த கிளாஸு, எவ்வளோ முன்னுக்கு வந்து. ஆனால் சொல்லியிருப்பான் இவன் வந்து வீட்டில், அம்மா இன்னைக்கு நான் இது பண்ணல சார் அடிச்சுக்கிறேன்னு சொல்லு. குட்டி தப்பு பண்ணாதான் அடிப்பாங்கோ, இல்லை அடிப்பாரா சாருன்னு. ஆனால் எங்களுக்கு கற்றுது அவர் தெய்வமாக மதிச்சான். அவன் சார் தெய்வமாக மதிச்சான். அவன் அப்பா அம்மா கற்றுக்கு வீட்டாண்ட எல்லாமே சொல்லுவாங்க, இன்னும் அவன் இவ்வளோ வேகமாக போகிறானே, இன்னத்துக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக போகிறானேன்னு சொல்லுவாங்க. இல்லை அவன் அவங்க சொன்னாங்கன்னா அது தந்து கரெக்டாக போயிடணும்னு இது பண்ணுவான். எங்களுக்கு அது அவங்கள அவ்வளோ மதிக்கிறான் அவன் அப்படிங்குவான். அவன் நீ என்ன சொன்னாலும் நான் சொன்னால் கூட கொஞ்சம் லேட்டாக தான் போகக்கூடிய சார்கிட்ட சொல்லலாம். இல்லைம்மாம்மா நம்ம கரெக்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். ஆனால் இப்போ எனக்கு அவன் போகிறதுக்கு ஒரு கஷ்டமாக கூட இருக்குது இவ்வளோ நாள். நான் ஆனால் வந்து என் பிள்ளைங்களை நான் என் கைக்குள்ளேயே வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தேன். நான் என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்கம்மா, அதனால தான் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. எனக்கு அவனுக்கு வேலை வந்துச்சுன்னு சந்தோஷம் ஒரு பக்கம்னா கஷ்டம் ஒரு பக்கம். என் பிள்ளைங்க மாரியே எல்லாரும் பெற்றவங்களும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் அதை மனசில் வச்சு எல்லாரும் வேலைக்கு போகணுமா. தேங்க்யூம்மா. அடுத்ததாக ஸ்டார் போலீஸ் அகாடமி டைரக்டர் திரு துருவன் சார் அவர்களை ஒரு சில வார்த்தை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சாந்தகுமாரால் முடியுதுன்னா நம்ம எல்லாராலையும் முடியுது. அவரும் என்ன பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியுது. சரியா? அவர் 2 எக்ஸாம் வந்து செலக்ட் ஆகிறாருன்னா ஹார்ட் ஒர்க்கு தான். நீங்கள் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் கரெக்டாக. எல்லாருமே நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வந்தீங்களோ, ஆர்மியோ போலீஸோ எஸ்ஐக்கோ எது வேணாலும் சக்ஸஸ் பண்ணலாம். என்ன நம்ம கொஞ்சம் உழைக்கணும்.
இந்த உங்களுக்கு இப்போ நல்ல டைம் இருக்குது, எஸ்ஐசி கொடுத்த டைமும் நிறையா இருக்குது, கான்ஸ்டபிளுக்கும் உண்டான டைமும் நிறையா இருக்குது. கட்டாயம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம். சரியா? எண்ட் ஆஃப் த டே ரொம்ப நாள் வந்து சரியாக தூங்குறதில்ல, இருக்கிற உண்மை அதுதான். என்ன ரீசன்னா ஒரு சின்ன ஒரு அச்சீவ்மெண்ட் தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் திருப்தியாக தூங்குவேன். நான் ஹோப் பண்ணுறேன், நான் இன்னைக்கு என்னுடைய செல்ஃபில் நான் என்ன சொல்கிறேன், நான் இன்றைக்கி கொஞ்சம் திருப்தியாக தூங்குற சந்தோஷம் கிடைக்குதுன்னா அவனால். நான் பொதுவாக எல்லாரையும் சொல்லுவேன், கிரவுண்டில் இருக்கும்போது ஒன் ஆஃப் த கோச், ஃபிசிக்கல் டைரக்டர் எல்லாமே சொல்லுவாங்க. வெளியே என்ன சொல்லுவோம் உங்ககிட்ட, என் கூட பழகினா தெரியும், புது பசங்களுக்கு தெரியாதாங்க. ஒரு பிரதர் தான் சொல்லுவோம் நாங்கள். ஒன் ஆஃப் த என்னுடைய தம்பி ஒரு இந்தியன் நாட்டுக்கு சேவை பண்ணுறான் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதில் என்னுடைய தங்கச்சி ஒரு இந்தியன் நாட்டுக்கு சேவை பண்ணுறாங்கன்னா சந்தோஷம் தான் சொல்லுவோம் நாங்கள். உனக்காக 2 வரிகள், இங்கே வா. 2 வரிகள் என்னன்னா, எல்லையில் நின்று தானே காக்கும் தெய்வம் சாமி, அதுதான் இந்தியன் ஆர்மி. எல்லையில் நின்று தானே காக்கும் தெய்வம் சாமி, அதுதான் எங்களோட இந்தியன் ஆர்மி. உண்மைதானே? ஒரு எல்லையில காக்கும் தெய்வம் சாமி அப்படின்றதுனா இந்தியன் ஆர்மி தான். இந்தியன் ஆர்மி இல்லாம நம்ம இந்த டைம், இந்த நொடி, இந்த நாள் சந்தோஷமா இருக்க முடியாது. பிரதரா இந்தியன் ஆர்மி, இந்தியன் நாட்டுக்கு சேவை சார்பாக, ஸ்டார் போலீஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். I request Mr. Durun sir to honor our beloved brother Mr. Santhakumar. பிரபாகரன் ப்ளீஸ் வாங்க. இவரோட உறுதுணை, ஏன்னா ஒரு வெல்விஷர் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ்டர் பிரபாகரன், அவர் இல்லாம இவர் இந்த நிலைமைக்கு இல்லை. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒன்று இருந்தா ஒரு பிரபாகரனுக்கு நான் ஒரு பிரதராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு கிஃப்டர்னு சொல்லலாம். உனக்கு நான் எப்பவுமே அவன்கிட்ட சொல்லுவேன், ஒரு கிஃப்டர் நீ அப்படின்னு சொல்லுவேன். சார் ப்ளீஸ் வாங்க. அடுத்ததாக ஒரு பெற்றோர் அடுத்ததாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் உன்னுடைய பேரண்டோட இங்கே வந்து நிற்பீங்களா? நிற்கணும். எங்களோட கனவு அதுதான். சரிங்களா? எங்களோட கனவுனா சொன்ன மாதிரி உங்களோட கண்காணிக்க ஹாஸ்டல் மேனேஜரும் சரி, அக்கௌண்ட் மேனேஜரும் சரி, டைரக்டரும் சரி, எல்லாரோடைய ஆசை அதுதான். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. ரோல் மாடலாக யூனிஃபார்ம் போட்டுன்னு ஒரு நாள் வாங்க. தேங்க்யூ.